ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ தக்காளி சால்னா தான் பார்க்க போகிறோம். பாருங்கள், அதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்துக்கலாம். 2 பல் பூண்டு, இத்தினூண்டு இஞ்சி தட்டி வச்சுருக்கேன். ஒரு வெங்காயம், 2 பச்சை மிளகா, ஒரே தக்காளி, கருவேப்பிலை, புதினா. வீட்டில் எந்த பொருளுமே இல்லையா, சிம்பிளாக தோசைக்கு செஞ்சுக்கலாம், ஈஸியாக முடிஞ்சிடும். அப்புறம் இதில் கறி மசாலா பட்டை, கிராம்பு, அந்த கறி மசாலா பட்டையிலுக்கு உள்ளது கிராம்பு, சோம்பு போட்டு வச்சுருக்கேன். இப்போ வாங்க அடுப்பை ஆன் பண்ணிக்கலாம். எங்கள் சேனல் பார்க்குறது சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்க, லைக்கு பண்ண மாட்டேங்க, கமெண்ட் பண்ண மாட்டேங்க. எங்கள் சேனலை லைக் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ எண்ணெய் ஊற்றிக்கலாம். சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் சேனலுக்கு. அப்போ தான் அடுத்தடுத்த வீடியோ இன்ட்ரெஸ்டிங்காக போட முடியும். பாருங்கள், எண்ணெய் விட்டாச்சு, 2 ஸ்பூன் விட்டுருக்கேன். இப்போ இதில் கறி மசாலா பட்டை, சோம்பு ரெண்டையுமே சேர்த்துக்கலாம். கொத்தமல்லி, 2 ஸ்பூன், பச்சை மிளகா போட்டிருக்கேன் ரெண்டுமே. வெங்காயத்தை போட்டுக்கலாம். சிம்பிளாக செஞ்சு கொடுக்கலாம், சூப்பராக இருக்கும் அந்த டேஸ்ட்டு. இப்போ வதங்கட்டுட்டேன். அதுக்குள்ள மசாலா பொருட்கள் பார்த்துக்கலாம். தேங்காய், ஒரு பட்டை, ஆதரவு கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் சேனலுக்கு. லைட்டாக ஜீரகம், இதை அரைச்சிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா வதங்கிடுச்சு. இப்போ கூட ஒரு தக்காளி சேர்த்துக்கலாம்.